வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷ் உடன் with me Rakesh Raghunathan, wishing you all a fantastic 2021. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரீஜனல் ரெசிபிஸ், அதாவது ஒரு ஊருக்கும் பாரம்பரியமா இருக்கக்கூடிய ரெசிபிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தர்மபுரியிலேருந்து மிளகாய் வடை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இதோட ஸ்பைஸ் பிளெண்ட் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் நான் சொல்றேன். நான் எப்படி பண்ணிருக்கேன்னா அரிசி அண்ட் மில்லட் கலந்து பண்ணிருக்கேன். 2 அரிசிக்கு 1 தோரம் பருப்பு, என்ன நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தாலும். பட் இங்க நான் எடுத்திருக்கிறது வந்து மாப்பிள சம்பா அரிசி 1 கப்பு, மில்லட் நல்ல ஃபைனா இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுதானியம் நீங்க எடுத்துக்கலாம், அது 1 கப்பு. அதே 1 கப் அளவுக்கு வந்து தோரம் பருப்பு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து தண்ணியில வந்து நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பருப்பெல்லாம் எப்படி இதுவாக இருக்கு பாருங்க. இதை தவிர ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது. மிளகாய்னு சொல்லிட்டு மிளகாய் இல்லாமல் இருக்குமா, ஸோ நல்ல காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8. இஞ்சி நல்ல ஒரு 2-3 இன்ச்சு பீஸுக்கு. பூண்டு வேணா பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதை தவிர ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, ஒரு 2 இன்ச்சு பீஸுக்கு வந்து பட்டை. இதை தவிர உப்பு, கருவேப்பிலை. அது நம்ம மாவு அரைச்சதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவே தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்களா, அதாவது இந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கிராம்பு, அப்புறம் சோம்பு அண்ட் பட்டை, இஞ்சி விட்டுட்டேன். இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சிட்டு அந்த அரிசி, அதாவது மில்லட் ஊற வச்ச அந்த பருப்பையும் சேர்ந்தது போட்டு இன்னும் ஒரு மாவா அரைச்சிக்கணும். இது எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க, கோர்ஸா இருக்கு. இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த மிளகாவோட வேற, அப்புறம் அந்த சோம்பு அதெல்லாமே தெரியுது இன்னும். இதுல இப்போ இந்த ஊற வச்ச அரிசி அண்ட் சிறுதானியம் தோரம் பருப்பு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நல்லா அதை போட்டு அரைச்சிக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஆக்சுவல் ரெசிபி வந்து அரிசி தான் போடணும். பட் கொஞ்சம் நான் ஒரு வித்தியாசமா இருக்கிறதுக்கு அரிசி 1 கப்பு, சிறுதானியம் 1 கப்பு போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு அப்படி வேணும்னா 2 அரிசியும் போட்டுக்கலாம் நீங்க. இப்போ இதை இதுல ஆட் பண்ணி நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த அரிசியோட கொரகரப்பும் கொஞ்சம் இருக்கணும், அரைச்சிக்கலாம். இது பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்க. நல்ல நம்ம அந்த அடைக்கி அரைக்கிற மாதிரி கொர பட் கொஞ்சம் ஃபைனாவும் இருக்கு. இப்போ இதுக்கு வேணுங்கிற உப்பு, ஓகே, உப்பு. அண்ட் முக்கியமா இதோட கலர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் அந்த மாப்பிள சம்பா அரிசி யூஸ் பண்ணதுனால. ஏன்னா நம்மளோட இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ்ல, அதாவது பாரம்பரிய நெல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அத்தனை நியூட்ரிசிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், ஸ்டோரி ஆஃப் ரைஸ் அப்படின்னு நான் பேசியிருப்பேன் அதை பத்தி. அது நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் நோ என்னென்ன விதமான அரிசி நம்ம ஊர்ல ஒரு காலத்துல இருந்தது, இப்போ என்ன இருக்குன்றது. ஸோ உப்பு போட்டாச்சு. இதுக்கு வேணுங்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இதுல சில பேர் வந்து மிளகு ஆட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இதுல பூண்டு ஆட் பண்ணுவாங்க, பட் நான் ஆட் பண்ணல. இப்போ இதோட திக்னஸ் இன்னும் கூட திக்கா இருக்கு. இது கொஞ்சம் நம்ம தளர்த்திக்கலாம். கடாயில முன்னையே நான் வந்து ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் சூடு வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதுல நல்ல இந்த மாதிரி ஒரு குழு கரண்டி தான் எடுத்துக்கணும் நீங்க. மாவு எடுத்து சென்டர்ல அப்படி ஊற்றணும். மேல அந்த பூரிக்கெல்லாம் பண்ற மாதிரி தள்ளி விடணும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பொரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்ல அந்த குழிப்பணியாரம் கல்லுல ஊத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம கடாயில ஊத்தினதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லா 2 பக்கமும் பொரிஞ்சு இப்படி வந்திருக்கு. அது ஆறட்டும், நான் இன்னொன்னு பொரிச்சுக்கிறேன். இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். 2வது எண்ணெயோட சூடு. இது வந்து பூரிக்கா இருக்கட்டும், வடையா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், அந்த எண்ணெய் டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னா மேல மாத்திரம் பொரிஞ்சு உள்ள வந்து மாவா இருக்கும். அண்ட் ரொம்ப சூடு கம்மியா இருந்ததுன்னா அப்படியே டங்குன்னு உட்காந்து. ஸ்டன்னிங் ரெசிபி இந்த தர்மபுரி மிளகாய் வடை.
இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மூலை முடுக்குலையும் இருக்கு. ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் அந்த ரெசிபி வந்து அந்த பாட்டி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேமிலிக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அவங்களோட சரௌண்டிங் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் நான் வந்துட்டு இருக்கேன். முக்கியமா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இஸ் கோயிங் டு பி எய்தர் மதுரை ஆர் தஞ்சாவூர். ஸோ இந்த 2 ஊர்லயும் நீங்க இருக்கீங்க, நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்க ஃபேமிலி யாரான இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஆஸ்க் them to get in touch. rakesh@rakeshraghunaathan.com. இதுக்கு எனக்கு எழுத சொல்லுங்க. என்னோட ஷோல if they want to be part of it, அவங்க வந்து என்னோட சேர்ந்து குக் பண்றது, நான் அவங்க வீட்டில் போய் சேர்ந்து அவங்களோட சமைச்சு என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இன்னும் அப்கமிங் மந்த்ஸ்ல வரப்போகுது. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்றேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா புரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. ஆவி இன்னும் வருது. அமேசிங் டேஸ்ட். நல்ல அந்த பஞ்சன்சி ஆஃப் த சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு வாசனை அந்த சின்ன வெங்காயத்தோட சேர்ந்து வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காரமும் தெரியுது, அந்த காஞ்ச மிளகாய் நம்ம ஆட் பண்ணது அதோட காரமும். ஸோ கோ ஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், கீப் வாட்சிங் ராகேஷ் உடன் அண்ட் அம்மா உடன்.